முழுவதும் அந்த பெண்ணுக்கு சாதகமாகவே அந்த பெண்ணுடைய பட்சத்திலே அந்த தாய் தகப்பனார் இருக்கிறாங்க. இந்த மனுஷன் வேணான்னா விட்டுருமா, வேறு பையனை பார்த்துக்கலாம். பசங்களுக்கு பஞ்சம், நம்மக்கிட்ட வருமானம் இருக்குது, நம்மக்கிட்ட சொத்து இருக்குது, அசையும் சொத்து இருக்குது, அசையா சொத்து இருக்குது. ஒரு மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சவனே அல்லது எங்களுக்கு பிடிச்சவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. முதல் சான்ஸு எப்படியோ நீ ஆசைப்பட்ட கல்யாணம் வச்சோம். அந்த கல்யாணத்தில் அப்போத்துலேருந்தே அவங்களுக்கு இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு கரகரப்பு போய் கொண்டிருக்கும். இந்த காதல் ஜெயிச்சு கல்யாணமாக மாறிடுச்சு இல்லையா, அந்த கல்யாணம் அது ஜெயிச்சிடுச்சுனாக்கா அப்புறம் இவங்களுக்கு மரியாதை இருக்காது. அதுக்காகவே சிலதெல்லாம் செய்து தூண்டி கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஆசையாங்க, என் பொண்ணு நல்லா வாழ்ந்தால் தானே எங்களுக்கு, அதுக்காக தானே எல்லாம் செஞ்சுருக்கோம். இல்லை அந்த சுயம் உள்ளே சாவலை. இதெல்லாம் பெலிஸ்தருடைய கிரியைகள்னு சொல்ல வரேன். இதெல்லாம் இஸ்ரவேலுக்குள்ளே நடக்கிறதா? ஆமாம், இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் அருவருப்பானவர்கள். இதெல்லாம் செய்கிற குடும்பங்கள் பெலிஸ்த ஆவியினாலும் செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இஸ்ரவேலர் இதோடு போய் இணைஞ்சிக்கும். இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் அருவருப்பானவர்கள். இதெல்லாம் பழைய ஏற்பாடு இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ கிரேக்கன் என்று யூதன் என்று சமாரியன் என்று எந்த பார்க்கப்போறோம், எல்லா கிறிஸ்திய சுக்குள்ள நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸில் இருக்கிற குடும்பத்தோட இஸ்ரவேல் ஜாயின் பண்ணுறீங்களா, நாளைக்கு நீங்களும் சோரம் போயிடுவீங்க. அவள் டைவர்ஸ் வாங்கிட்டா, அவள் பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டா நல்லா தான் இருக்கிறான், அதனால் என் பொண்ணுக்கும் டைவர்ஸ் வாங்குகிறேன். உங்கள் வீட்டில் என் கார் இருக்குது, எங்கள் வீட்லேயும் கார் இருக்குது. இப்போ உங்கள் வீட்லேயும் சுகர், உங்களுக்கும் சுகர் இருக்குது, எனக்கும் சுகர் இருக்குது, உங்களுக்கும் பிபி கொலஸ்ட்ரால், எனக்கும் பிபி கொலஸ்ட்ரால் இருக்குன்னா நமக்கு ஒரு பெரிய பாதகமாக தெரியாது. புதுசாக எவனுக்கு நோய் இல்லாதவனா தான் கோமாளி மாதிரி பார்ப்போம், அவன் ஏதோ மகாபாவி மாதிரி பார்ப்போம். யாருக்கும் நோய் வராமல் ஒருத்தனுக்கு வந்தால் ஊரே அவனை சேர்த்து மகாபாவியை பார்க்கும். அதுபோல் ஊரில் ஒரு டைவர்ஸ் நினச்சா ஐயா அது வாழை வெட்டி அது ஒரு மாதிரி அட்டவணையில் வந்துடும். வீட்டுக்கு 2 டிவோர்ஸ் ஆச்சுன்னா அது கல்ச்சர் ஆகிடும். இது கலாச்சாரங்க. இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இதெல்லாம் உங்கள் ஊரில் பேசுங்கலாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் வெளிநாட்டில் போய் பேசுனப்பெல்லாம் இதெல்லாம் இந்த ஊருக்கு செட்டிப்பட்டு வராது, இதெல்லாம் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. முதல் நாட்டை தெரிந்து கொள்ளுங்கள், கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் மேலே உண்டானவர். சிங்கப்பூரில் இருக்கிறவனையோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களையோ ஒரு மாதிரி படிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி படித்தா பரவாயில்ல. உனக்கு ஒரு வேதம் எனக்கு ஒரு வேதம்னா பரவாயில்ல. நம்ம எல்லாம் தேவசாயில் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள். நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்போ சத்தியத்தை கடைபிடிக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? தேவன் அருவருக்கிற காரியத்தை நம்ம அருவருக்கணும்னு சொல்ல வரேன். இப்படி செய்கிறவர்களோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கும். அவன் உண்மையிலே உலக பிரகாரம் விதத்தில் நமக்கு ஒரு அனுகூலமாய் அனுசாரியான ஒரு பதவியில் இருப்பான். அப்போ உங்களுடைய பகைமை எப்படி இருக்கும்? உலக சிநேகத்துக்கு ஒத்ததானே இருக்கும்.